வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு டபுள் எவிக்ஷன் இருக்குல்ல. ஒரு விக்கெட் பார்த்தீங்கன்னா துஷார், இன்னொரு விக்கெட் வந்து ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு தகவல் வந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ நினச்சோம் ரெண்டுமே வந்து டம்மி பீஸ் தான், போகிறது ஓகே தான், வெளியே போங்கடா ஐயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலாம் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா ரம்யா கிடையாது, ரெண்டாவது விக்கெட் வந்து எதிர்பாராத ஒரு முக்கியமான விக்கெட் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அது ஷாக்கிங்காக தான் இருக்குது. இங்கே யார் அந்த விக்கெட் அப்படின்னா, நம்ம டேஞ்சர் ஜோனில் பார்த்தோம் எஃப்ஜே, கெமி, பிரவீன்ராஜ், ரம்யா, துஷார் இருந்தாங்க. லீஸ்டில் அன்அஃபிஷியலில் பிரவீன், துஷார் இருந்தாங்க. நம்ம கம்யூனிட்டி டேப்லையும் லீஸ்டில் இருந்தது பார்த்தீங்கன்னா பிரவீன், துஷாருக்கு அப்புறம் பிரவீன் இருந்தார். ஸோ இந்த ரம்யாவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பிரவீனை தான் இப்போ தூக்கியிருக்கிறாங்க. வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல்னு சொல்லிட்டு பிரவீன் அனுப்பியிருக்கிறாங்க. பிரவீன் ரெண்டாவது முறையாக கேப்டன் ஆவேன், முதல் முறை வந்து கேப்டன் ஆனார், இது வந்து மிலிட்ரி கேம்ப் மாதிரி நடத்துகிறேன் அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தா இது பிளே ஸ்கூல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே பேசாத அரோரா பார்த்தீங்கன்னா திடீர்னு அரோராவே அப்படியே கழுவி ஊற்றிட்டாங்க. இதில் வேற தலை இல்லாத முண்டம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டார் இவர். அங்கே அந்த ரூமில் போயிட்டு அடுத்த முறை டாஸ்கில், ஃபிசிக்கல் டாஸ்கில் நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சு தலையாவேன், நிஜமாவே மிலிட்ரி கேம்ப் மாதிரி நடத்துவேன் அப்படின்லாம் சொன்னார். சபதெல்லாம் எடுத்தார். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஹோட்டல் டாஸ்கில் வந்து அவர் ஸ்டார் வாங்கிட்டார். அந்த ஸ்டாரை பறிச்சிட்டாங்க, திரும்பவும் ஸ்டாரை கொடுத்தாங்க. அவர் கேப்டன்சிக்கு போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நாமினேட் ஆகிட்டார். நாமினேட் ஆனவர் கண்டிப்பாக கேப்டன் ஆகிட்டவர் போல இருக்கு. ஏன்னா ஹெவியான ஒரு ஸ்டாமினா தேவைப்படுற ஒரு டாஸ்க் வச்சாங்கன்னா நிச்சயமாக மறுபடியும் கேப்டன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட போனதை அப்படியே தட்டி தூக்கி திருப்பி வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படி சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இவர் உள்ளே வரும்போது பெருசாக இல்லை, ஆரம்பத்தில் வார்த்தையை விட்டு திவாகர் கிட்ட சண்டைக்கு போனாங்கல்ல, கம்ருதீன், எஃப்ஜே இவரும் போனா. அப்படி இவர் அதை தாண்டி வியனா கிட்ட இவர் சண்டைக்கு போனார். வியனாக்கும் இவருக்கும் ஆகாது, அவங்க வந்து பார்வையே கொடூரமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதில் திவாகர் கிட்ட சண்டைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து உனக்கு தாண்டா வயசாயிடுச்சு, 40 வயசுக்கு மேலே ஆள் மாதிரி தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நார்மலாக. அதை உடனே வந்து என் பொண்டாட்டியை போய் தப்பா பேசுகிறேன், என் பொண்டாட்டியை போய் தப்பா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருப்பி விட்டா. அப்படி திவாகர் வந்து லாஸ்ட் வீக் சொன்னார்ல, சார் எனக்கு உயிரே போயிடுச்சு சார், நான் ஏதோ நார்மலாக பேசிட்டு இருந்தேன் சார், அதை எடுத்துகிட்டு போய் வீட்டம்மாவை பற்றி பேசினா திருப்பி விட்டாரு சார் அப்படின்னு. உடனே இவர் வந்து அங்கே என்ன சொன்னார்னா, டேய் நான் எங்கடா பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுனேன்னு கேட்டதுக்கு, எனக்கு 40 வயசுக்கு மேலேன்னா அப்போ என் வயசுக்கு என்ன வயசு, அப்புறம் என் பசங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கனெக்ட் பண்ணிட்டாராம் அவர். இதில் எங்கே அவர் தப்பாக பேசினாரு, என்ன வயசாக இருந்தாருன்னா அதை எங்கே அவர் சொன்னார். விஜேஎஸ் கேட்கும் போதும் சார் நான் அப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற ஒரு வேர்ல்டில், அவர் மிலிட்ரி உலகத்தில் வாழ்கிற மாதிரி தான் இருக்கிறாரு, மிலிட்ரி கேம்ப் மாதிரி தான் அவர் நினச்சிக்கினாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது பிளே ஸ்கூலாக இருந்தது இங்கே. ஸோ அந்த மாதிரி தான் காமெடி ஆகிடுச்சு. இவரை பற்றி ஒரு அலிகேஷன் வேற வெளியில் சுற்றிட்டு இருந்தது, சின்ன பெண்கள் கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரில. ஆனால் இவர் உள்ளே இருந்தார்னா நிச்சயமாக அது எங்கேயாவது வெளிப்படும், மாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே எதுவுமே இல்லை. சின்சியராக டாஸ்கில் அவர் வந்து பேசுகிறதுல இந்த மாதிரி மாற்றி மாற்றி உருட்டுறதுல, இல்லை திவாகர் ரீல்ஸ் பண்ணும்போது போய் கேமராவை மூடுறன்னு போனது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, இதெல்லாமே வந்து தப்பு, தேவையில்லாத வேலை. அப்புறம் பிராங்க்னு ஒன்று பண்ணார். இவர் நார்மலாக இருந்தாவே அமைதியாக இருந்துருப்பார் போல இருக்குது. நம்ம ஒன்று சொல்லியிருந்தோமா, கம்ருதீன், பிரஜன், இவர் பிரவீன் 3 பேர் வந்து பிராங்க் பண்ணாங்க. இது இவங்களா பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணாங்க. அதில் ரொம்ப ஆக்டிவாக பண்ணது பார்த்தீங்கன்னா இவர் தான். இவர் கம்ருதீன் அட்ரா நான் 7 முறை அடி வாங்கியிருக்கேன்டா, 7 ஷாட்டு, 7 டேக் எடுத்திருக்கேன்டா ஒரு படத்தில், டேரக்டர் என்ன அத்தனை முறை அடிச்சிருக்காரா அப்படின்னு சொன்னார்ல. அந்த ஆள் என்ன கடுப்புல அடிக்க சொன்னாரோ தெரில. இங்கே வந்து ஒரிஜினலாக அடிக்க சொல்லிட்டு, டே ஒரிஜினலாக அடிச்சுட்றா எப்படி இருக்கு படுறா அப்படின்லாம் சொல்லி சரி ஒரு மாதிரி ட்ராமா பண்ணுற ஆள் தான் இவர். இவர் வந்து எந்த பக்கம் நீங்கள் எந்த குரூப்பா அந்த குரூப்பான்னு கேட்கும்போது, சார் நான் எதுவுமே இல்லை சார், சென்டர் சார் அப்படின்னு சொன்னவர். இவர் சென்டரில் இருக்கிற ஆளை நம்பவே கூடாது. ஸோ அப்பவும் தெரியும் நமக்கு, இந்த பக்கம் ஜம்ப் அடிப்பார், இந்த பக்கம் ஜம்ப் அடிப்பார் அப்படின்னு. கம்ருதீன் வெர்சஸ் இவருன்னு ஒரு பஞ்சாயத்து வந்தது. ஏன்னா வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கும்போது, இவர் லாஸ்ட் வீக் கேப்டன் ஆகும்போது, இவர் கேப்டன் ஆகிற சமயத்தில் பாஸும் கையில் இருந்தது. அதை ஃபஸ்ட்டு கலையரசனுக்கு கொடுக்கும்போது பிக் பாஸ் வந்து நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்னு போது கலையரசன் கிட்ட வந்து கணிக்கு மாற்றிட்டார். நடுவில் கம்ருதீன் கை தூக்கிட்டு இருந்திருக்காரு, அந்த பக்கம் கொடுக்கல இவர். ஆமாம் நான் வந்து மறந்துட்டேன் பதட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக சொன்னார் அப்படி. ஏன்னா அப்போ கம்ருதீன் போகிற மாதிரி பதட்டத்தில் இருந்தார், பயத்தில் இருந்தார் அப்படி. ஸோ இதுதான் இவர் பண்ண பெரிய சம்பவம். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சொல்லிட்டு அந்த கேங்கு முதுகில் குத்திடுறா அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன்லாம் அங்கே சொல்லிட்டு இருந்தா அப்படி. இப்போ கம்ருதீனுக்கு முன்னாடி இவர் போகிறது ஷாக்காக தான் இருக்கும் அவருக்கு. கத்தி கதறி அழுதாலும் அழுவார் அப்படின்னு நினைக்கிறேன். டாஸ்க் வைஸ் பார்க்கும்போது இந்த வாரம் கொஞ்சம் நல்லா தான் தெரிஞ்சது. அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணார்.
நம்ம அந்த பிராங்க் விஷயம் சொன்னோம்ல, பிராங்க்ல வந்து 3 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவங்களா பிராங்க் பண்ணக்கூடாது. அது மாதிரி பிராங்க் பண்ணும்போது அதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் பலியாடு ஆக்கப்படுவாங்க. அந்த மாதிரி தான் போன சீசனில் ஃபேட்மேன் பலியாடு ஆக்கப்பட்டார். அதே போல் இந்த முறை யாரோ ஒருத்தர் மாட்ட போகிறாங்க பார்த்துங்கன்னு நம்ம சொன்னோம்ல, தலைவர் தான் மாட்டிருக்காரு. சும்மா இருந்தாவே ஓட்டு ஏறி இருக்கும் போல இருக்குது. நார்மலாக சும்மா இருக்கும்போதெல்லாம் ஓட்டு அதிகமாக தான் இருந்து, இந்த முறை பார்த்தீங்கன்னா ஓட்டே விழல, ரொம்ப லீஸ்ட்டுக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு காலையிலே ஓட்டு செக் பண்ணும்போது நான் ஷாக்காக தான் பார்த்தேன். அது என்ன பிரவீன் இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு. இப்போ யாரும் ஓட்டு போடலையா, யாரும் ரசிக்கலையா அது அப்படின்னு தான் சொல்லணும். வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாம் கவர் பண்ணி ஒரு வழியாக அந்த ஸ்டார்லாம் வாங்கிட்டு கேப்டன் ஆகுறண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக வெறியோடு இருந்தவரை வந்து வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படி சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இவர் இங்கே பண்ணிய சம்பவங்கள். பிரவீன் அப்படின்னதும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் ஞாபகங்கள் வருது. ஸோ பிரவீன் எவிக்ட் ஆனது நிஜமாவே கொஞ்சம் ஷாக்கான விஷயம்தான். ரம்யா ஜோ அப்போ மறுபடியும் உள்ளே இருக்க போகிறாங்களா? அவங்கெல்லாம் உள்ளே இருக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம்? ஆல்ரெடி 2 ஆடியன்ஸு, இந்த பக்கம் ஒரு அடிமை, இன்னும் சில அடிமைகள், இவங்கெல்லாம் உள்ளே இருந்து ஐயோ அப்படின்னு தான். இவர் இருந்தாலாவது கொஞ்சம் சுவாரஸ்யமாக, அவர் நெகட்டிவ் சைடு இருந்தாலும் சுவாரஸ்யமாக போகிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகிருப்பார். இப்போ அவர் வெளியேற்றப்பட்டது கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. இந்த எவிக்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.